இந்த வாயில்லா பிராணிகளோட வாய்ப்பேச்ச கேட்க வந்த நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம். அப்பா போற வழியில புள்ள போகலன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாம சந்தோஷப்பட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அப்படியே உள்டாவா அப்பாவோட பாதையிலேயே புள்ள போறாருன்னு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்னங்க இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? என்னைக்கு எதுக்காக சந்தோஷப்பட்டோம், இப்போ எதுக்காக சந்தோஷப்பட போறோம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாங்க, சினிமாவில் ஒரு ஹீரோவோட பையனோ இல்லை ஒரு டைரக்டரோட பையனோ அறிமுகம் ஆகுறாங்கன்னா ஹீரோவாக தான் இறக்கி விடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விஜயோட பையன் சஞ்சய் தன்னோட அப்பா மாதிரி நடிப்பு பக்கம் போகாம தன்னோட தாத்தா மாதிரி டைரக்ஷன் ரூட்ல திரும்பிட்டார்ல. பரவாயில்லப்பா, தாத்தா எஸ்சி பேரை காப்பாத்த பேரை வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டோம்ல, அதைத்தான் சொல்றேன். சரிங்க, அப்பாவோட ரூட்டில் புள்ள போடுறது சந்தோஷப்பட்டோம், ரைட்டு. இப்போ அப்பாவோட ரூட்லேயே புள்ள போகிறாருன்னு அதுக்கு சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறீங்களே, அது என்ன மேட்ரு சொல்லுங்கள். அதுக்கு சேர்த்து சந்தோஷப்படுவோம். வேற ஒன்றும் இல்லைப்பா, நம்ம டைரக்டர் சங்கர் குடும்பத்து விஷயந்தான். அவளோட பொண்ணு ஹீரோயினா நடிக்க போயிடுச்சு. அதே மாதிரி அவளோட பையனும் ஹீரோவா நடிக்க வருவாரா இல்லை அப்பா மாதிரி டைரக்டரா வருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அவர் தன்னோட அப்பா ரூட்லேயே டைரக்ஷன் கற்றுக்க இறங்கிட்டாரு. அதனால தான் இவரும் ஹீரோவாக போகணும்னு நினைக்காம அப்பா மாதிரியே டைரக்ஷனில் இறங்கிட்டார்ல, அதான் சந்தோஷமான நியூஸ்ன்னு சொன்னேன். அதுவும் சரிதான். அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எங்கேயும் போகாமல் அப்பாக்கிட்டே தொழில் கற்றுக்கலாம். அதுலேயும் ஒரு படத்தில் வேலை பார்த்தாலே போதும். அதுலேயே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். இப்போ நீ சொல்கிற பத்தியா, அதுதான் இல்லை. ஏன்னா சங்கரே தன்னோட பையனை ஏஆர் முருகதாசுகிட்ட தான் அசிஸ்டண்டா சேர்த்து விட்டுருக்காரு. இப்போ சிவகார்த்தியனை வச்சு முருகதாஸ் மதராசின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு வர்றாருல, அந்த படத்தில் தான் இப்போ சங்கரோட பையன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் சரிதான். அப்பா கிட்ட வேலை பார்த்தா வேலை பழகிறதுக்கு மகனுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். மகனை விரட்டி வேலை வாங்குறதுல அப்பாவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதே வேறு டைரக்டர்னா தொழிலை ஈஸியாக கற்றுக்கலாம். யார் கண்டது, இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக தொழிலை கற்றுக்கிட்டு அடுத்த வருஷமே சிவகார்த்தியனை வச்சு படத்தை டைரக்ட் பண்ணாலும் பண்ணலாம். சினிமாவில் தான் எது வேணாலும் நடக்கும்ல. சரி, எப்படியோ நல்லபடியாக முன்னுக்கு வரட்டும். நம்மளோட வாழ்த்துக்களை இப்போவே அட்வான்ஸாக சொல்லிடுவோம். என்னமோ போங்க, ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் சிரிப்பாக தான் வருது. அப்படி என்னங்க சிரிக்கிற மாதிரி விஷயம் சொல்லுங்க, எங்களது சிரிப்பு வருதான்னு பார்ப்போம். நம்ம சாய் பல்லவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடனடியாக ஒரு தேசிய விருது கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களா? ஏங்க, இவங்க கேட்டால் உடனே கிடைச்சிருமா? அதாவது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அது சரி, இவங்க தான் அமரம் படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்களே, தேசிய விருது கூட நிச்சயமாக கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே. ஒருவேளை அதுக்காக கிடைச்சாலும் கிடைக்கலாம் தானே? அவரை கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இவங்க எதுக்காக அந்த விருதை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்னு உங்களுக்கே தோணும். அப்படியா? எதுக்காக அப்போ தேசிய விருது வேணும்னு நினைக்கிறாங்க? பந்தா பண்ணுறதுக்கா? அவங்கள பார்த்தா அப்படி பந்தா பண்ணுற ஆளாகவும் தெரியலை. அதான் இல்லை, அவங்க பாட்டி சாய் பல்லவிக்கு ஒரு சேலை ஒன்று ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதை அவங்க கல்யாணத்தை அன்னைக்கு கட்டிக்கணுங்கிறது தான் பாட்டியோட விருப்பம். ஆனால் இப்போ கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற சாய் பல்லவி கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக தேசிய விருது வாங்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது இந்த சேலையை கட்டணுங்கிற ஐடியாவில் இருக்காங்களா. அதுக்காகவாவது எனக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வர்றாங்களா. ஆனால் என்னங்க, ஆசையில் இது ஒரு புது ஐட்டமாக தான் இருக்கே. ஏங்க, அதை விட இன்னொரு சூப்பர் உருட்டு இருக்குங்க. நம்ம லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு டிராகன் ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுக்கல. ஆமாங்க, அவர் ஏதாவது ஆசையை சொல்லியிருக்காரா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமாவுக்கு வருவதற்கு காரணமே எங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியார் தான் சொல்லியிருக்காரு. என்னங்க புது உருட்டா இருக்கு? எங்க தமிழ் வாத்தியாரையோ இல்லை ஹிஸ்ட்ரி வாத்தியாரோ சொன்னால் கூட அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. கெமிஸ்ட்ரி வாத்தியாருங்கிறது நம்புகிற மாதிரி இல்லையே. நீங்கள் இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் +2 ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதினப்போ கொடுத்த ஆன்சர் பேப்பரை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்திலே போட்டிருக்காரு. அதில் அந்த வாத்தியார் இவர் எழுதின கேள்விக்கு மார்க் போடாமல் தப்பு போட்டிருக்காரு. ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் எழுதாமல் நல்ல கதை விட்டுருக்கப்பா அப்படின்னு அதுலேயே எழுதியே விட்டுருக்காரு. இதை பார்த்ததுதான்
பேசாம நம்ம கதை எழுதுறையே தொழிலா மாத்திட்டா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் சினிமாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். சுத்தமான நெய்யினால செஞ்ச ஆசல் ஆத்மார்க்கு உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு முக்கியமான நடிகர்ல ஒருத்தர் தான் விஜய் சேதுபதி. கொஞ்ச நாள் வரைக்கும் வில்லன் ரோல்ல நடிச்சிட்டு வந்தாரு. கெஸ்ட் ரோல்ல கூட நட்புக்காக நடிச்சு கொடுத்தாரு. ஆனா இனிமே ஹீரோவா நடிச்சாதான் நம்ம வண்டி ஓடும்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெடியா ரூட்டை மாத்திட்டாரு. இதுல அஜித் ரசிகர்களுக்கு தான் ரொம்பவே வருத்தம். ஏன்பா அவர் ஹீரோவா நடித்தா அஜித் ரசிகர்களுக்கு என்ன வருத்தம்? அப்படி இல்லப்பா. தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து விஜய் அஜித்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ரஜினி கமல் விஜய் அப்படின்னு 3 பேர் படத்துலையும் விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிட்டாரு. அவ்வளவியா பாலிவுட்ல ஷாருக் கானுக்கே கூட வில்லனா நடிச்சிட்டு வந்துட்டாரு. இன்னும் அஜித் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இந்த டைம்ல அவரே இனி வில்லனா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. நம்ம தலையும் விஜய் சேதுபதியும் மோதனா எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதான் அஜித் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இங்கே வாங்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அஜித் கூட நடிப்பேன்னு நேற்று கூட விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. அப்படியா? இது எப்போ நடந்துச்சு? ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு விஜய் சேதுபதி போயிருக்காரு. அப்போ அங்கே அவர்கிட்ட அஜித்தோட எப்போ சேர்ந்து நடிப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் அஜித் சாருடன் நடிக்கிறதா இருந்துச்சு, ஆனால் சில காரணங்களால் அது நடக்கலை. அவர் ஒரு சிறந்த நடிகர், நல்ல மனிதர். இதுவரைக்கும் எனக்கு நடந்தது எல்லாமே திட்டமிட்டு எதுவும் நடக்கலை, அதுவாக நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் அஜித் சாரோட சேர்ந்து நடிக்க வாய்ப்பு வந்தால் நடிப்பேன்னு சொல்லி இருக்காரு. இதனால் இப்போ அஜித் ரசிகர்கள் ஓரளவுக்கு குசியாங்கி இருக்காங்க. சரி, விஜய் சேதுபதி பற்றி பேசிட்டோம். அப்படியே நானும் அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம கிருத்தியா உதயநிதி இருக்காங்கல்ல, அவங்க அடுத்து விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாங்களாம். ஏன் ஏற்கனவே உடைச்சது பத்தாதா? என்னங்க சொல்கிறீங்க? அவங்க என்னத்தை உடைச்சாங்க? ஆனா இப்படித்தாங்க விஜய் ஆண்டனி நல்லா வந்துகிட்டு இருந்த சமயத்துல அவனை வச்சு காலின்னு ஒரு படம் எடுத்து அவரை காலி பண்ணாங்க. இப்ப விஜய் சேதுபதியா? அட நீ ஏன்பா கவலைப்படுற? அவர் ஏற்கனவே மலையாளத்தில் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண் இயக்குனர் டைரக்ஷன்லேயே நடித்து ஃபெயிலியர் படம் கொடுத்தவர் தானே. ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சந்தோஷம் தானே. இப்போ கூட ஜெயம் ரவியை வச்சு காதலிக்க நேரம் இல்லைன்னு படம் கொடுத்தாரே கிருத்திகா, அது ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லையே, ஓரளவுக்கு லாபம் தான்னு சொல்கிறாங்க. என்னமோ போங்க.